டக்குன்னு யாருப்பா கஸ்டமர் தான் வந்துருவாங்க. நான் கறி கடைக்கார ஆட்டுக்கறி விலை என்ன? ரோட்ல இருந்தே கட்டி வரப்பா. எவ்வளவு வேணும்? ரேட் எவ்வளவு முதல்ல சொல்லு. ஆட்டுக்கறி 800, கோழிக்கறி 250. காலெல்லாம் பிரியா? ஆமா, காலைல பிரியா எதெல்லாம் கேட்க போறேன். என்ன வேணும்? ரொம்ப கோவப்படுறிய பாத்தீங்களா? சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுப்பா. எனக்கு ஆட்டுக்கறி வாங்கணும் தான் வந்துக்கிறேன். 10 கிலோ சொல்லுப்பா. அவனை கிலோ கணக்குல வாங்க. மூஞ்சி பார்த்தா தெரியல. கிராம் கணக்குல வாங்குற மூஞ்சா ஏது? கஷ்டப்பட அப்படி சொல்லாதப்பா. அவனை கஸ்டமரா மூஞ்ச போய் காஞ்சி போய் வந்து மாதிரிக்கிறான். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற பாய், சொல்லி வைங்க. உனக்கு என்னவா ஒண்ணு சொல்லுப்பா முதல்ல. நான் 15 வருஷமா உங்ககிட்ட கறி வாங்குறேன். இவரை புத்தா சேர்த்து வச்சுக்கிற மாதிரி தெரியுது. டேய், நீ 15 வருஷம்னா வாங்க, 20 வருஷம்னா வாங்க. கறி கேட்டா கொடுக்க போறேன். இதுக்காக வாக்குவாதம் பண்ற? சரி, கோழி தலை கால் கிடைக்குமா? அடங்கோயால கோழி தலை கால் வாங்கி துன்றாளா நீ? உடம்புக்கு நல்லது தெரியுமா உனக்கு? பாய், நீங்க உட்காருங்க. அந்த மண்டி எதனா கறி நான் பாத்துக்கிறேன். சரி ஏப்பா ஒரு நிமிஷம் வாயேன். வெண்ணத்துக்கு வெளியே கூப்பிடுறான். என்னையா? கோழி கால் போடும்போது ஒரு 1/2 கிலோ கறி கவிச்சிடு, தனியா கவிச்சு. 1/2 கிலோ கறியா? அப்படியே பாத்து கறிக்கிறாரு முதலாளியா. நீ 1/2 கிலோ கறி போட சொல்ற? என்னால முடியும், பண்ணியா? ஒரு பாத்து நினைக்கிறாரு. எவ்வளவு தருவா? சைலண்டா சொல்லு. 10 ரூபா காலு, 10 ரூபா டிப்ஸ். என்ன இது? 10 ரூபா காலு, 10 ரூபா டிப்ஸ். உனக்கு 1/2 கிலோ கறி போட்டு தரணுமா? கத்தாத, வரும்போதுலாம் 10 ரூபா தரேன். காது மேலே வைப்பேன். நீ கையை கிடையாது, காலை கிடையாது, போடா. வழிக்கு தெரியாத ஆளாக்குறீ. ஆமா, நீ 10 ரூபா வித்தா நான் போயிச்சு எங்கேயாவது பில்டிங் கட்ட போறேன். போடா. சரி போடா, போ. கால் மட்டும் கொடு. போக மாட்டேன் நான் தெரியும். அம்பா கறி எவ்வளவு 1 கிலோ? இன்னைக்கு எவ்வளவு வேணும்? நீங்க தான் கடைக்காரா? காது மேலே வைப்பேன். கடைக்காரன் சொல்றானா? இல்ல இல்ல, நீங்க தான் கடைக்காரா? எவ்வளவுங்க 1 கிலோ? ஆட்டுக்கறி 800ங்க, கோழிக்கறி 250ங்க. உங்களுக்கு என்ன கறி வேணும்? 800 250? இந்த போட்டி கிடைக்குமா? போட்டி எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ஒண்ணு கோழி கால் வாங்கிக்க. கோழி கால் நாங்க சாப்பிடுறது இல்லப்பா. நான் சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ சாப்பிடுன்னு அவரு கிட்ட நான் சொல்றேன். அவர் எதனா வாங்கி போட்டான். நான் உங்க கோழி கால் கேட்டேன், இல்ல கொடு. உனக்கு கோழி கால் இல்ல, கிளம்பு. கறியாப்பா வாங்க போறேன். அதுக்குதான்பா வந்துக்கிறேன். கோழி கறி வாங்கலாமா ஆட்டுக்கறி வாங்கலாமான்னு யோசனை பண்ணிருக்கேன். எல்லாம் அடுப்பா வாங்கிமாப்பா. அந்த நாதர் கறியாமா பேசிக்கிறா. நீ வா, 300 ரூபாய் கிலோ கறி வாங்கி தரேன். 300 ரூபாயா? என்னப்பா சொல்ற? என் ஃப்ரெண்ட் தான் கடை வச்சுக்கிறான். அப்படியா? சரி வா, போலாம் வா. அவனும் 300 ரூபாய்க்கு வாங்கி தரான்றான். இவனும் போறான். வந்த கஷ்டப்பட அனுப்பிச்சுட்டா. சூப்பர் கஸ்டமரு. நீ வேற கடுப்பாத்தாத பாய். நான் கறி துண்டு பெருசா போட்டுமா சின்னதா போட்டுமா? பிரியாணியாமா? பெருசு பெருசா கௌரியா? திரும்ப யார் அது? நோ, சிக்கன் ஒரு 1/2 கிலோ குண்ணா. உரிச்ச கோயா உரிக்காத கோயப்பா? நோ, கோழி உரிச்சு தானே போடுங்க, அதுதான் கேக்குறேன். அடுத்தெல்லாம் 3 வேர்த்தே வருது. அரை கிலோக்கு மேல வருதுண்ணா. 150 ரூபாய்க்கு போட்டுறேன். 150 ரூபாய் குத்துரு. நோ, இதுவே அக்கௌண்ட்ல தான் வாங்கி போறேன். 150 ரூபா கொடுன்னு சொல்ற. அக்கௌண்ட்ல வாங்கி மாதிரியா? பாய், நான் அக்கௌண்ட்ன்றான். யாருப்பா நீ? முந்தத்துல பாக்கல நீ? யாருப்பா நீ? பாய், போன வாரம் கூட வந்தனே. நான் பாக்கலையப்பா. கௌரி பாய், போன வாரம் கூட 25 கிலோ கறி எடுத்து போனேன் பாய். நீயாடா 25 கிலோ கறி ஏத்து போனா? நான் நீங்க இல்ல, அவர் தான் இருந்தாரு. டேய் தாய் பாத்து முடிஞ்ச வயசானவங்க யாருன்னா இருந்தா ஏமாத்தி முடியலான்னு பாக்குறியா? உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன். இப்ப 1/2 கிலோ தருவியா தர மாட்டீங்களா? காசை குறா தரேன். ஒரு 1/2 கிலோ நம்ப மாட்டியா? 25 கிலோ எடுத்து போனேன். பெரிய கஸ்டமர் நானு. ஏடா பெரிய கஸ்டமர்ன்ற 1/2 கிலோ கறி காசு இல்ல போட்ட போடா. சே, போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையா? பழத்துக்காரன் கூட்டின்னு போய் சுத்தல்ல விடுறானே. என்ன யார் திருப்பி வந்துக்கிற? ஏதோ 300 ரூபாய்க்கு தரேன்னு கூட்டு போனானா? அந்த மண்டிய 1/4 கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கி தரான். எவ்வளவு கோவம் எனக்கு. அவனை நம்பி போனிய. நம்பி போனது என்னுடைய முட்டாள்தனம். சரி போடு, ஒரு 1/2 கிலோ கோழி கறி. கோழி செத்து போச்சு. கறியில போ. அவ்வளவு கோழி கிடைக்குது இல்லன்ற. அந்த மண்டை கூட போனல, அப்படியே போடா. என்னடா இது இப்படி தைச்சு அடிக்கிறான்? ஓசிலே உடம்பு ஏத்துக்குன்னா வந்துடுறானுங்க. பாய், இனிமேட்டு யாரை நம்பாதீங்க. வரைக்கிறீங்களா? எவ்வளவு வியாபாரம் செய்யுது? உன் நல்லதுக்கு தான் செய்யறேன். ஒரு நல்லா கட்டி வர, நீ ஒழுங்கா வேலை செய். ஏய், குழந்தை நம்ம கிட்டே வேலைக்கு காமிக்குதா? பாத்துக்க. வாத்துக்கறி இருக்குமா? ஏப்பா, வாத்துக்கறி எல்லாம் இங்க விக்கிறது இல்லப்பா. ஆட்டுக்கறியும் கோழிக்கறி தான் விக்கிறான். வெயிட் பண்றேன், வெட்டி கொடுங்க. ஏய், கோழிக்கறி ஆட்டுக்கறி கடாடா, வாத்துக்கறி கிடைக்காதுடா. எனக்கு வேணுமா? போனுமா? விக்கிறல்லப்பா. எவ்வளவு காசு வச்சுக்கிறா? 500 ரூபாய் இருக்குது. குடு. இதான் வாத்து.
இவ்வளவு வெயிட் ஆகுதா? ஓ என்னண்ணா பண்ற? கம்முனு வேலையை பாருப்பா, நான் வியாபாரம் தானே பண்ணிக்கிறேன். எதனா பண்ணி சொல்லேண்ணா. தம்பி இது வாத்து கறி தான்பா, நல்லா ஊட்டு சத்து போட்டு வளர்த்த வாத்து. ஓ அப்படியா? எவ்வளவு ஆகுதா? 500 ரூபாய் கொடுத்துக்கிறல, சரியா போச்சு. இப்படியே எடுத்து போறேன், இல்ல வெட்டி கொடுக்கணுமா? வீட்டுல இவ்வளவு பேர் வாக்கினா நம்ப மாட்டாங்க. கூடு அப்படியே தூங்க போறேன். இந்த புடிச்சிக்க காத்து புடிச்சிக்க. ஓகேண்ணா. இப்படித்தான் மொள்ள மாதிரி தானே பண்ண முடியுது இவனுக்கு கிட்ட. கோழிக்கறி வாத்துக்கறின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் என் வியாபாரம், அதெல்லாம் தலையிடாதீங்க. ஆஹா இது வேலைக்கு ஆகாது, நீங்க கிளம்பு. கோழி கறிக்குன்னா கதை நான் குத்துற போறேன், இதுல நான் போகுது உனக்கு. கடை பேரை கண்டுட்டு போய் பாக்குறியா? இப்ப என்ன தான்ற பையனி? நீ வேலைக்கு செட் ஆகுது, நீ கிளம்பு. கிளம்புறேன். நான் வேற கடை வேலை கிடைக்காதான்னா ஏய் அதே எடுத்துட்டு போறா? வேலை செஞ்சு சம்பளையா தருவாங்க, அதான் எடுத்து போறேன். என்ன வேலை செஞ்சு கம்ப்ளீட் இருக்கணும்.